ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. இன்றைக்கி நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஸ்குவாடோட அனாலிசிஸை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் உங்களோட பிளேயிங் லெவன் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், மறக்காமல். ஸோ என்னோடய ஓப்பனர்ஸ் வந்து ருத்ராஜ் கைக்வாட் அண்டு டெவான் கான்வே. அண்ட் மிடில் ஆர்டரில் ஒன் டவுன் வரப்போகிறது ராகுல் திரிபாதி அலாங் வித் சிவம் தூபே அண்ட் தீபக் ஹூடா. அதுக்கப்புறமா ஃபினிஷிங்க்கு மகேந்திர சிங் தோனி ஆஸ் யூஷுவல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அலாங் வித் ரவிச்சந்திரன் அஸ்வின். நூர் அகமதா இல்லை சாம் கரனான்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஸ்பின் பிச்சாக இருந்துச்சுன்னா நான் வந்து நூர் அகமதா ஆட வைப்பேன், இல்லைனா சாம் கரனை ஆட வைப்பேன். அண்ட் நத்தன் எலிஸ் அண்ட் பத்திரானா. ஸோ சிஎஸ்கேவோட வீக்னஸ் என்னென்னு பார்த்துருவோம். இப்போது சிஎஸ்கேவோட வீக்னஸ் என்னென்னா அவங்களோட பேஸ் டிபார்ட்மெண்ட் தான் கிளியர் கட்டாக தெரியுது. அதர் தேன் பத்திரானா எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. அண்ட் விஜய் சங்கர் நீங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருப்பார். அண்ட் ஈ கேன் ஆல்சோ பவுல் 4-3 overs அப்படின்னு பார்க்குறப்போ அவரை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம் கரன், நத்தன் எலிஸ், ஜேமி ஓட்டன், பத்திரானா அப்படின்னு இந்த மாதிரியான இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் தான் இருக்குது. வெளியே இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தா அன்சுல் கம்போஸ், கலீல் அகமத் அண்ட் முகேஷ் சௌத்ரி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்குது. பொட்டென்ஷியல் இருக்குது, பட் அவங்களால அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் கலீல் அகமத் வந்து ஒரு ப்ரூவன் கமோடிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 11s ஆடினார் அப்படின்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகும் டீமுக்கு. அண்ட் பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு லைனப்பை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஃபஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆன் 23rd March நைட் அன்னைக்கு சூப்பரான ஒரு மேட்ச் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஜடேஜா இதுதான் இருக்கிறதுலே இந்த சீசனில் பெஸ்ட்டு ஸ்பின் ட்ரியோஸ்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த 2 பவுலர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் நல்ல ஃபார்மில் இருந்தாங்கனாலே ஆப்போனன்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு, செட்டில் ஆனாலும் சரி. அண்ட் ரொம்பவே சேப்பாக் மாதிரி பிச்சில் வந்து இவங்க 3 பேர் போட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அண்ட் பார்ப்போம் RCB vs CSK மேட்ச் ஆன் 28th March சேப்பாக்கில் நடக்க போகுது. அன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். பட்டிதார் அடிக்கிறாரா, ஓவர்டேக் பண்ணுவாரா ஸ்பின்னர்ஸை அப்படின்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஸ்பின்னர்ஸுமே கண்டிப்பாக கேம் சேஞ்சஸாக இருப்பாங்க இந்த சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 50-50ன்னு சொல்லுவேன். பிகாஸ் அவங்க பேஸ் லைனப் வந்து இப்படி இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ரிலையண்ட்டாக இருக்காங்க ஸ்பின்னர்ஸ் மேலே. ஸோ அதனால் வந்து பிளே ஆஃப்ஸ் வர்றது வந்து 50-50 சான்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற டீம்ஸ் பற்றி பார்த்தோன்னா பயங்கர பேலன்ஸ்டாகவே இருக்காங்க. RCB, குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஈவன் பஞ்சாபே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சீசன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீசன் அஹெட். அடுத்த 2 மாதத்துக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. அண்டு நைட்டு அண்டு மதியானம் சாட்டர்டே சண்டேனா டபுள் ஹெடர்ஸ் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ரெகுலரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.